Hi friends, welcome to Fitness Freaks. நான் உங்க வீரா. ஷோல்டர் ஒர்க் அவுட் சீரிஸ்ல இருந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஒர்க் அவுட் பார்பல் அப்ரைட் ரோ. ஓகேங்களா? இந்த ஒர்க் அவுட் போறதுனால நமக்கு எந்த மசில் ஒர்க் அவுட் ஆகும்னு பாத்தீங்கன்னா anterior deltoid, lateral deltoid. மோஸ்ட் ஆஃப் தி ஒர்க் அவுட் வந்து நம்மளோட deltoid மசிலுக்கு தான் போகும். ஓகே? இப்போ வந்து பார்பலுக்கு நீங்க பாடியை அப் ஸ்ட்ரைட்டா ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓகே? நம்ம ஹோல்ட் பண்ண போற கிரிப் பாத்தீங்கன்னா நார்மல் கிரிப்ன்றது வந்து நம்மளுடைய ஷோல்டர் வித்துக்கு ஹோல்ட் பண்றது தான் நார்மல் கிரிப். ஓகேங்களா? இதுல க்ளோஸ் கிரிப்லயும் ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த க்ளோஸ் கிரிப்ல போறதுனால நமக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ் கிரிப்ல நீங்க ஹோல்ட் பண்ணி அப்ரைட் ரோ பண்ணும்பொழுது உங்களுடைய பைசப்ஸ் பிராச்சில வந்து ஒரு ஸ்மால் ட்விஸ்ட் ஆகும். அந்த ட்விஸ்ட் ஆகிட்டு இந்த கண்டினியூ பண்ண நமக்கு ஷோல்டர் ஜாயின்ஸ்ல வந்து பெயின் வர சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம நார்மல் கிரிப்ல ஹோல்ட் பண்றோம். ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹேண்ட். இப்போ நார்மல் கிரிப்ல ஷோல்டர் வித்ல ஹோல்ட் பண்ணி லெக்கை வந்து ஷோல்டர் வித்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க பேலன்சிங்காக. பார்பில் வந்து உங்க தையில லிஃப்ட் பண்ணி ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஷோல்டர் வந்து ஸ்லைட் பேக்வர்ட்லையும் செஸ்ட்டை வந்து அவுட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து என்னோட ஹேண்ட் வந்து ஃபுல்லி எக்ஸ்டென்ஷன். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா புல்லிங் ஃபோர்ஸ். இப்போ புல் பண்ணும் பொழுது எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் புல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பார்பல் வந்து அப்பர் செஸ்ட் இல்லாமல் மிடில் செஸ்ட்டுக்கும் லோயர் செஸ்ட் வெளியும் புல் பண்ணால் போதும். நீங்கள் அதுக்கு மேலே மேக்ஸிமம் புல் பண்ண வேண்டாம். புல் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா உங்களுடைய ஷோல்டர் ஜாயின்ட்ஸ்க்கு வந்து பெயின் வர ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ வந்து புல் பண்ணுறேன். இதான் ஸ்டார்டிங் ஃபோர்ஸ். ஹெண்டிங்கில் வந்து என்னுடைய மிடில் செஸ்ட் வெளியும் புல் பண்ணால் போதும். ஓகே, slowly get back again. இதுல பிரீத்திங் இன் பார்த்தீங்கன்னா புல் பண்ணும்பொழுது பிரீத் அவுட்டும் அகைன் ரிலீஸ் பண்ணும்போது பிரீத் இன். புல் பண்ணும்போது பிரீத் அவுட், ஸ்லோலி கெட் பேக் ஆகும்போது பிரீத் இன். இப்போ புல் பண்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்போ யூஸ் பண்ணி தான் புல் பண்ணணும். அதே போல எல்போ வந்து உங்களோட ஃபோராமோட ஹையரா இருக்கணும். ஓகேங்களா? இந்த ஒர்க் அவுட்ல டோட்டலா நம்ம வந்து 3 செட்ஸ் போட போறோம். ஒவ்வொரு செட்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா 10 to 15 ரெப்டேஷன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் செட்ல வந்து 15 ரெப்டேஷன்ஸ், செகண்ட் செட்ல வந்து 12 ரெப்டேஷன்ஸ், தேர்ட் செட்ல வந்து 10 ரெப்டேஷன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் செட்டுக்கு எப்படி வெயிட் சூஸ் பண்றது சொல்றேன். எந்த வெயிட்ல உங்களால 15 ரெப்டேஷன்ஸ் கரெக்டா கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அந்த வெயிட் வந்து ஃபர்ஸ்ட் செட்க்கு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ரெஸ்ட் பிட்வீன், இப்போ ஃபர்ஸ்ட் செட் முடிச்ச உடனே செகண்ட் செட் ஸ்டார்ட் பண்றதுக்கு இன் பிட்வீன் ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 to 90 செகண்ட்ஸ். ஓகே, இப்போ செகண்ட் செட்ல என்ன பண்ண போறோம்னா நம்ம 12 ரெப்டேஷன்ஸ் தான் போட போறோம். அதனால என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் செட்ல ஆல்ரெடி வந்து 15 ரெப்டேஷன்ஸ்ல ஒரு வெயிட்ல போட்டிருப்போம். அந்த வெயிட்ல இருந்து ஸ்லைட்டா வெயிட்டை ஆட் பண்ணி செகண்ட் செட்ல 12 ரெப்டேஷன்ஸ் போடுங்க. அதே போல தான் தேர்ட் செட்டுக்கு வந்து அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் ஆட் பண்ணி தேர்ட் செட்ல 10 ரெப்டேஷன்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் செட் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். சேம் ப்ரொசீஜர் தான் செகண்ட் அண்ட் தேர்ட் செட்க்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் செட்ல வந்து 15 ரெப்டேஷன்ஸ். ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா நார்மல் கிரிப்பு, ஓவர் ஹேண்ட் கிரிப்ல வந்து என்னோட ஹேண்ட்ல ஹோல்ட் பண்றேன். ஓகே, என்னோட லெக் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வித்துக்கு வச்சுக்கிறேன் பேலன்சிங்காக. ஸ்டார்டிங்ல வந்து பார்பல் என்னோட தையில ரெஸ்ட் ஆயிருக்கு. என்னோட ஷோல்டர் ஸ்லைட் பேக்கோட செஸ்ட்டை அவுட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து லிஃப்ட் பண்ண போகிறோம். லிஃப்ட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து ஃபுல்லாக புல்லிங் ஃபோர்ஸ் தான். புல் பண்ணும்பொழுது உங்களுடைய எல்போ யூஸ் பண்ணி புல் பண்ணுங்க. ஓகே, ஃபோர் ஆர்ம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் செட்டில் வந்து 15 ரெப்டேஷன்ஸ் போட்டிருக்கோம். இப்போ ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட் முடிஞ்ச உடனே செகண்ட் செட்டுக்கும், அதுக்கப்புறமா செகண்ட் செட் முடிஞ்ச உடனே தேர்ட் செட்டுக்கும் இன் பிட்வீன் ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 60 to 90 செகண்ட்ஸ். ஓகேங்களா? ப்ரொசீஜர்லாம் சேம் தான். இப்போ இந்த ஒர்க் அவுட்டில் மேஜர் மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பார்பலை லிஃப்ட் பண்ணிட்டு ஒன்று வந்து ரொம்ப க்ளோஸில் லிஃப்ட் பண்ணுவாங்க கிரிப்பு. அப்படி லிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஷோல்டர் பெயின்ஸ் வந்து
அதிகமாகும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா நார்மலாக ஷோல்டர் வித்தில் grip-ஐ ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புல் பண்ணும் பொழுது பார்பல் வந்து பாடியை ஒட்டி தான் வரணும். நீங்கள் வந்து ஒய்டாக புல் பண்ணுவாங்க. அப்படி புல் பண்ணும்போது உங்களோட ஜாயின்ஸ்க்கு பெயின் வரும். ஓகேங்களா? புல்லிங் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்போ சப்போர்ட்டரில் தான் புல் பண்ணணும். வந்து ஃபோராம் வச்சு புல் பண்ணுவாங்க. அந்த ஃபால்ஸும் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா வெயிட்டில் வந்து புல் பண்ணும்பொழுது டூ மச் ஆஃப் ஸ்விங் பண்ணுவாங்க. ஸ்விங் பண்ணும்பொழுது உங்களுடைய பேக் போன் வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களோட பேக் வந்து எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டில் தான் இருக்கணும். ஓகே, மற்ற ஷோல்டர் ஒர்க் அவுட்ஸ் பார்க்க ரைட் டாப்பில் இருக்க பிளேலிஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.